வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, புறாக்கு டேப் எப்படி ரிலீஸ் பண்ணணும், எத்தனை நாளில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஹவு டு ட்ரெயின் தி பீஜன்னு சொல்லி போட்டிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். அதுபோக எப்படின்னா, புறா இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் நின்று இற சாப்பிட்ணும் தைரியமாக. அந்த மாதிரி சாப்பிட்டுச்சுன்னா ஓகே, ஓரளவுக்கு பழகிட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி கூண்டுக்குள்ளே வந்து இப்படி போகுது பாருங்கள், நம்ம பற்றி விடாமல் அதுவே தானாக போகணும். நம்ம பற்றி விட்டு தான் போச்சுன்னா அது பழகலை, தானாக போச்சுன்னா ஓரளவுக்கு பழகிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஜோடியாக இற மாற்றி மிதி ஆடும். அந்த மாதிரி பண்ணிச்சுனாலே புறா இன்னும் பழகிடுச்சு, இன்னும் கலையலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மேலே மட்டும் நம்ம அவுத்து விடலாம். ஃபீமேல் எப்படி அவுத்து விடணுன்னு அந்த வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு டவுட்டு கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க புறா நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஃபீட்லாம் எடுக்குது, ஆனால் நெஞ்சு முட்டி இருக்குது அப்படிங்காங்க. நெஞ்சு முட்டி இருக்குன்னா அதை செஸ்ட்டை தொட்டு பார்த்தா எலும்பு தெரியும். அது என்னென்னா, ஃபுட்டு புது இடத்துல வரையில் வந்து அது ஃபுட்டு அந்தளவுக்கு எடுத்து சாப்பிடாது. அப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால புறாவுக்கு வந்து அது உடம்புல ஒட்டாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருங்க. அது எச்சம் வந்து எப்படி போகுதுங்கிறத மட்டும் நோட் பண்ணுங்கள். நார்மலாக எச்சம் போட்டுச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, அது வந்து போக போக சரியாயிடும். பட் எச்சம் ஒரு வேளை ஒரு மாதிரி பிளாக்காவோ இல்லாட்டி ரொம்ப க்ரீனாகவோ ஒயிட்டாகவோ தண்ணியாகவோ போட்டாச்சு தான் பிரச்சனை. அப்படி இருந்தால் தான் சுக்கா அப்படி ஏதாச்சும் நோய். அதே மாதிரி இப்போ ஒரு மாதிரி டல்லாக நிற்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து குளிச்சுட்டு நிற்கி, ஸோ அப்படி நிற்கி. பட் நார்மலாக இருக்கல அப்படின்னா பிரச்சனை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த கமெண்ட் வந்து, ஒரு புறா எக்கு வச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு எப்போ எக்கு வைக்கும், அந்த எக்கு வச்ச புறாவை நம்ம வேறு புறாவோட பேர் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு புறா எக்கு வச்சிச்சுன்னா கரெக்டாக 18 டேஸில் குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்து கரெக்டாக 30 டேஸில் அந்த குஞ்சு வெளியே வந்துடும் சாப்பிட்றது, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வெளியே வந்த டைமில் எப்படியும் நல்ல பேராக இருந்தால் முட்டை வச்சுருக்கோம். அப்படி இல்லை சுமாரான பேர்னால் எப்படி ஒரு 10 டேஸ் கழித்து எப்படியும் வச்சிரும். நல்ல சூப்பர் பேராக இருந்தால் அந்த சிக்ஸு பொரித்து 20 டேஸ்லேயே அடுத்த எக்கு வச்சிரும். நீங்கள் அதை வந்து வேறு புறாவோட ஜோடி சேர்க்கணுன்னா இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். அது குஞ்சு பொரித்து குஞ்சுலாம் விளந்ததுக்கப்புறம் சேர்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த ஆணும் பெண்ணும் பார்க்கவே கூடாது, தனித்தனி கூண்டில் செப்பரேட் பண்ணி தான் சேர்க்கணும். அதுக்கு வந்து நல்லா மஸ்தில் இருக்கிற மேலை எடுத்து இந்த ஃபீமேல் ஒரு வாரம் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ஜோடி சேர்ந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.